கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணியும் அந்த தீராத உதிரப்போக்கு நிக்காம ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது, இயேசுவை சந்திக்கும்படியாக. இயேசு அவளுடைய ஊர் வழியாக போகிற ஒரு நற்செய்தி அவளுக்கு வருது. அப்போ எல்லா சொத்தும் வித்தாச்சு, இந்த வியாதி சுகமாகல. 12 வருஷம் இந்த பெரிய போராட்டம். அப்ப அவ ஒரு முடிவெடுக்கிறா, இயேசுநாதர் எதுக்கு நம்ம ஊர் பக்கமா போறாரு, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கும்பல் இருந்தாலும் பாஞ்சி போயாவது அவர் வஸ்திரத்தை தொட்டாவது, அவருடைய துணியை தொட்டாவது, அங்கேயே தொட்டாவது எனக்கு இன்னைக்கு ஒரு சுகத்தை நான் வாங்கிடும். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, இயேசுவை பார்த்துட்டா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவை பார்க்க முடியலைன்னாலும் அவருடைய அங்கியை தொட்டாலே போதும், அவருடைய அந்த வஸ்திரத்தை தொட்டாலே போதும், எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் டெவலப் பண்ணிட்டு நேர இயேசுநாதர் அவங்க ஊர்ல ரோட்ல தான் போயிட்டு இருக்காரு, இந்த வழியா தான் போயிட்டு இருக்காரு. பெரிய கும்பல். நேர போன அவரை பார்க்கவோ அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணவோ பேசவோ முடியாத ஒரு பெரிய கும்பலான ஒரு கூட்டத்துக்குள்ளால அவர் போயிட்டு இருக்காரு. நேர உள்ள புகுந்தா வஸ்திரத்தை தொட ட்ரை பண்ண அந்த விளிம்பு தான் அவளுடைய விரல் நுனியில பட்டது. அப்பொழுதே அவளுடைய சரீரத்திலே சுகமானதை, உதிரத்தின் ஊரல் நின்று போனதை உணர்ந்தாள். அவளுக்கு உடம்புல தெரிஞ்சிரு, ஓகே 12 வருஷமா நான் ஸ்டாப்பா போன ப்ளீடிங் ஸ்டாப் ஆனதை அவளுடைய சரீரத்துல அவ உணர்ந்தாள். அப்படின்னா அற்புதம் நடந்துருச்சு. அப்பதான் இயேசு கேட்கிறாரு, யார் என்ன தொட்டது? சீடர்கள் சொல்ற, என்ன ஆண்டவரே இவ்வளவு கும்பல், யாரு தொட்டதுன்னு கேட்கறாங்க, எல்லாரும் இடிச்சுட்டு தானே வர்றாங்க. அந்த ஆண்டவருக்கு தெரிஞ்சது, யாரோ ஒருத்தர் விசுவாசமா தேடி வந்து என்னை தொட்டாங்க, என்னுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. வல்லமை அவரிடத்திலிருந்து போச்சான். வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போனதை அவர் உணர்ந்தார். வல்லமை இவளுடைய சரீரத்துல போய் சுகம் பெற்றதை இவள் உணர்ந்தாள். வல்லமை புறப்பட்டு போனதை இயேசு உணர்ந்தார். அப்ப யாருன்னு கூப்பிடும் பொழுது முன்னாடி வந்து நிக்கிறா. ஆண்டவர் அவளை பார்த்து மகளேன்னு கூப்பிட்டார். ஒன்னும் சொல்ல, ஏன் பெர்மிஷன் வாங்காம தொட்ட, ஏன் பெர்மிஷன் வாங்க எப்படி என்ன தொடலாம், ஒன்னும் சொல்ல. அதான் நம்ம தெய்வம். உடனே முன்னாடி கூப்பிட்டு சொல்றாரு, மகளே இப்ப நீ சமாதானத்தோட போ. ஏன்னா இந்த 12 வருஷமா உனக்கு நிம்மதியே இல்லை. இந்த வியாதி வந்ததுல இருந்து உன் நிம்மதி கெட்டு போச்சு, சமாதானம் கெட்டு போச்சு. இப்ப நீ நிம்மதியாப்போ. அழகா சொல்றாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, இதுக்கு மேல இந்த பிரச்சனை உனக்கு வராது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. அதோட அவளுடைய பிரச்சனைக்கு முடிவு வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் இன்னைக்கு இருக்குது. இயேசுடைய பிறப்பின் நற்செய்தியை கேட்கவும், இயேசுடைய வல்லமையை நீங்க ரிசீவ் பண்ணவும். அன்னைக்கு இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதுதான் அவ அனுபவிச்சா. அதிலேயே இவ்வளவு பெரிய 12 வருஷம் பிரச்சனை தீர்ந்ததுன்னா, ஆண்டவரே நேரடியா வந்து நிக்கிற இடம் தான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். இன்னைக்கு நமக்கு அந்த கூட்டம் 9 மணிக்கு நடக்குது. நீங்க எல்லாரும் குடும்பமா வாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருக்கும், பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கும், முடிஞ்ச உடனே நல்ல ஆகாரம் இருக்கு, கேக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க வந்து அழகா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே அங்க வந்து நிற்பார். அவங்க ஊரு பக்கமா போற மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஊரு பக்கமா ஆண்டவருக்கு போறாருன்னு கேள்விப்பட்டு அவர் வந்துட்டு இருந்த இடத்துக்கு அவ போனா, தேடி போனா. இன்னைக்கு அன்பரின் பாதத்துல பரலோகத்திலிருந்து ஆண்டவர் வல்லமையோட இறங்கி உங்களுக்காக வர்றாரு. டிகேன் ஆடிட்டோரியத்துல வர்றாரு. இந்த 12 வருஷ பிரச்சனை இவளுக்கு இருந்தது போல 12 வருஷமோ 18 வருஷமோ 20 வருஷமோ என்ன பிரச்சனை, குழந்தை இல்லை, கல்யாணம் நடக்கல, கடனுக்கு பொல்லாத சாசுபடி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் வர்றாரு. அவ வஸ்திரத்தை தொட்டா இன்னைக்கு வர்ற அத்தனை பேரையும் கர்த்தரே தொடுவார். அந்த நம்பிக்கையோட நீங்க வாங்க. கட்டாயம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜெயராணி, திருச்சி. நாங்கள் வாங்கிய பிளாட்டிற்கு 10 வருடங்களாக பத்திரம் எழுதி தராமல் ஏமாற்றி வந்தார்கள். நான் அன்பரின் பாதத்து ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தரிடம் முறையிட்டு ஜெபித்தேன்.
கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்துக் கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீபன் அவருடைய ஜெபத்தினாலும் பத்திர பதிவு செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். மேலும் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து வெற்றி பெற அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, 10 வருஷமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்காம, பணத்தை வாங்கிட்டு பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணாம கொடுக்காம ஒருத்தர் ஏமாத்திட்டு இருந்தாரு. அதுக்கு ரெமடி எங்க கிடைச்சு தெரியுமா? அன்பரின் பாதத்தில். அதான் சொன்னேன், எத்தனை வருஷம் என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஸோ ஃபேமிலியா வாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நடக்க போகுது. ஆண்டவரே, அதற்காக ஆயத்தப்பட்டு வருகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்போடு அழைத்து கொண்டு வாரும். அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு நடக்கட்டும். வந்து தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் ருசிக்கட்டும். இப்பொழுதும் 10 வருஷமா ஏமாற்றிட்டு இருந்த அந்த ரியல் எஸ்டேட் மனுஷன், ஆண்டவரே, அன்பு மகள் ஜெயராணிக்கு அந்த அன்பரின் பாதத்தில் வந்து முடிச்சுட்டு போன உடனடியாக கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருடைய வீட்டிலும் இன்றைக்கு நடக்கட்டும். அதே போல 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணி குணமாகாத அந்த வியாதிகள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது, உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானத்தோடே போ என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வியாதி நிமித்தம் இத்தனை வருஷமா அவர்களுக்கு இருந்த சமாதான கேடுகள், நிம்மதி எல்லாம் மாறி தெய்வீக சமாதானமும் நிம்மதியும் உண்டாகட்டும். இந்த வேதனை நீங்கி, வலி நீங்கி, வியாதி நீங்கி சுகமாயிருக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.